சிந்து பைரவின் பிரமுன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சிந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிவா இப்படி என்ன நடந்துச்சப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலுமே உன்னை அரெஸ்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க. அதுக்கப்புறமா சிவா பாட்டுக்கு நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா என் பையனை இந்த நிலைமையில பார்க்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களே இவ தான் காரணம்ன்றாங்க. மகா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லு, சும்மா தேவையில்லாத சிந்து மேலே பழி போடுறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுக்கா. சும்மா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு நல்லவளே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சிந்து இருந்துட்டு நான் என்ன பண்ணேன், இங்க பாரு நீ அது இதுன்னு ஏதோ பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா என் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி பண்ணியிருக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே போயிட்டு சிவா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸ்டேஷன்ல சிந்து அவங்களுக்காக பண்ண விஷயங்கள் எல்லாமே நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறதுன்னு சிவாக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு யோசனையில் இருக்காங்க. தம்புள்ள இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க, எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ட்டு மகா ஒரு பக்கம் கவலையா இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.